அனைவருக்கும் வணக்கம். ஒரு காட்டுக்குள்ள நகாப்பழம் மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறையா பழங்கள் இருக்குது அந்த மரத்தில். அப்புறம் அந்த வழியாக 4-5 பசங்க போகிறாங்க. அந்த பசங்களுக்கு எட்டில் அந்த நகாப்பழம் பொறிக்க முடியல. அப்புறம் அங்கே ஒரு குரங்கு இருக்குது. அந்த பசங்க அந்த குரங்கிட்ட கேட்குறாங்க, குரங்கு ப்ளீஸ் குரங்கு அந்த நகாப்பழத்தில் எங்களுக்கு பொறிச்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. குரங்குக்கு புரியுது அவங்க பேசுறது. இப்போ உடனே குரங்கு நகாப்பழத்தை பொறிச்சு கீழே போடுது. அந்த பசங்களாம் பொறுக்கிக்கிறாங்க, பொறுக்கி கவருக்குள்ளே போட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த குரங்கிட்ட விளையாடிட்டு போகிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் அந்த குரங்கு நாள் ஆக பசங்க எப்போ வருவாங்க பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ரொம்ப நாள் தனிமையிலே இருந்துச்சு அந்த குரங்கு அந்த மரத்தில். அந்த பசங்க வரதை பார்த்துட்டு அதுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பசங்க வந்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக நகாப்பழத்தை பொறிச்சு போடும். அந்த பசங்க கூட நிறைய நகாப்பழத்தை நப்பிட்டு கொஞ்சம் நேரம் குரங்கோட பேசிட்டு விளையாடிட்டு போயிடுவாங்க. இப்படியே நாட்கள் பல ஓடிட்டு இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த 10 நாளாக அந்த பசங்க வரவே இல்லை. குரங்குக்கு ரொம்ப சோகமாயிருது. அழுகழுகியா வருது குரங்குக்கு. சோகமாக பசங்க வருவாங்களான்னு தினம் எட்டி பார்த்துட்டே இருக்குது. பசங்க வரவே இல்லை. அந்த சமயத்தில் ஒரு காக்கா வருது. அந்த மரத்தில் உட்காருது. ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. உனக்கே தெரியுமில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் வருவாங்க பசங்க, நாங்கள் ஹாப்பியாக இருப்போம். ஆனால் என்னன்னு தெரியல, இந்த 10 நாளாக வரவே இல்லை. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு பயமாக இருக்குது. நான் வேணால் போய் பார்த்துட்டு வரட்டுமா ஊருக்குள்ளே போய் அப்படின்னு இந்த குரங்கு கேட்குது. அந்த காக்கா சொல்லிச்சான், நீலாம் ஊருக்குள்ளெல்லாம் ஒன்றும் போய் பார்த்துட்டு வர வேண்டாம். அந்த பசங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கோ நான் பார்த்தேன், நேற்று சாயந்தரம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. நீ அப்போ உங்களோட விளையாடினாங்க, பேசினாங்க, ஜாலியாக இருந்தாங்கன்னா அப்போ நகாப்பழங்கள் அதிகமாக இருந்துச்சு மரத்தில். இப்போ சீசன் இல்லை, இப்போ மரத்தில் ஒரு பழங்கூட இல்லை. ஸோ அவங்க எதுக்கு இங்கே வரப்போகிறாங்க? நீ தான் தேவையில்லாமல் அவங்க மேலே அன்பு வச்சு ஏமாந்து இப்போ நொந்து போய் சோகமாக இருக்கிற. அவங்க காரணத்துக்காக உங்களோட விளையாடி இருக்கிறாங்க, உங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? நீ நகாப்பழத்தை பொறிச்சு போட்ட. இப்போ மரத்துலேயும் பழம் இல்லை, அவங்களும் இங்கே வரல. ஸோ யாரு மேலேயுமே அதிகமாக அன்பு வச்சு ஏமாந்து போகாத அப்படின்னு சொல்லி காக்கா பறந்து போயிடுச்சாம்மா. ஸோ இந்த கதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமும் ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு, ஒருத்தருன்ட்டு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி எல்லாத்துக்கும் அன்பு வைக்கிற நல்ல விஷயம்தான். ஆனால் அதிக அன்பு யாரு மேலேயும் வைக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபேமிலி ஓகே, வெளியில் ஒருத்தர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். இல்லாமல் யாருன்னே தெரியாது நம்ம மேலே ஏன் அன்பு வைக்கணும்? ஸோ அன்பாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம்.